டிசம்பர் 23, 2004ஆம் ஆண்டு வந்து முதல் மேட்ச் வந்து மகேந்திர சிங் தோனி வந்து பங்களாதேஷ் கூட விளையாடி ரன் அவுட் ஆகிறாரு. இன்னைக்கு 2023 டிசம்பர் 24ஆவது. கிட்டத்தட்ட 19 வருஷம் வந்து நிறைவு பெற்றுச்சு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் உங்கள் குணாமூர்த்தி. மகேந்திர சிங் தோனி அப்படின்னு வந்து சொன்னாலே அவருக்கு ரசிகர்கள் பட்டாளம் வந்து நிறையா பேர் இருக்காங்க. அவர் சின்ன குழந்தையிலேருந்து சரி, ஒரு 70 வயசு நபர் வரைக்கும் சரி, அவரை வெறுக்காத மனுஷர்களே கிடையாது. அவர் ஏன்னா அவரோட கேப்டன்சி தான், அவரோட தன்னடக்கம், அதுதான் காரணம். அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து பிறந்து வந்தார். தனக்கு ஒரு அக்கா, அவர் மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்னா, அவரோட அப்பா வந்து கிரிக்கெட் கிரவுண்டுக்கெலாம் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கவராக இருந்தார். இவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு கோல் கீப்பராக தான் இருந்தார். ஃபஸ்ட்டு வந்து கோல் கீப்பராக இருந்தார். ஃபுட்பால் தான் நல்லா விளையாடிட்டு இருந்தார். அப்போது அவரை வந்து அவரோட ஸ்கூல் பிடி மாஸ்டர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு, நீ வந்து கீப்பராக நிற்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு வந்து பேட்டிங் அப்படி தான் வந்து சொல்லிட்டு இருந்தார். பட் ஆனால் இவர் வந்து கீப்பிங்கில் தான் இருக்கணும் அப்படின்றது அவரோட கோச்சோட ஆசை. பட் இவர் கீப்பிங் நல்லா பண்ணுவான் அப்படின்றதுக்காக கீப்பிங் வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தாப்புல. அப்போது வந்து இவர் பேட்டிங் வந்து அவருக்கு தெரியாமல் விளையாடிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நாள் போக அவர் பேட்டிங் விளையாடவும் ஆரம்பித்தார். பேட்டிங்கில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணார். நல்லா விளையாடிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவர் ஸ்டடீஸ்லையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்லாம் அவருக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்து, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அப்பா கிட்ட சொல்லும்போது, இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ வந்து வேலையை பாரு. ரயில்வேல வேலை கிடைச்சிது. அதில் ரயில்வேயில் வந்து அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதும் அவர் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தார். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியாமல் மூழ்கிக்கிட்டே இருந்தார். லைஃப் எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியாமல் வந்து புலம்பிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அவர் வந்து சரி, நடக்கிறது நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி முதல் மேட்ச்சில் வாய்ப்பு கிடைக்குது. அப்போது அவர் பங்களாதேஷ் கூட வந்து விளையாடுறாரு. அந்த மேட்ச்சில் ரன் அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. அப்செட் ஆகிடுறாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு தோனியோட கதை அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லவே. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா கூட மேட்ச்சில் விளையாடுறாரு. 183 ரன் அடிக்கிறாரு, விளாசுறாரு. அப்போலாம் எல்லாருக்குமே வந்து தோனிக்கு வந்து இந்த சடை இது வரைக்கும் இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது தான் அவர் வந்து எல்லாரும் வந்து ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தாங்க. நல்ல அக்ரெசிவான ஒரு பிளேயர், நல்லா விளையாடுவார். அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் மேட்ச்லேயும் வந்து நல்லா விளையாண்டார். அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது 2007 T20 உலகக்கோப்பை தென்னாப்பிரிக்காவில் நடக்க போகுது. அதில் இந்தியன் டீமில் வந்து ஒரு குழப்பம். ஏன்னா 2003ஆம் ஆண்டு வந்து என்ன நடந்தது அப்படின்னா, சௌரவ் கங்குலி தலைமையில் வந்து வேர்ல்டு கப் வந்து ஃபைனலில் போய் தோற்றுருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து சௌரவ் கங்குலி வந்து தன்னோட கேப்டன்ஷிப்பை வந்து விட்டுருவார். அதுக்கடுத்து சச்சினை தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து முடிவாக இருக்கும். ஆனால் சச்சின் என்ன சொல்லுவார்னா, இல்லை, நான் கேப்டன்சிலேருந்து ஒதுக்கிறேன், மகேந்திர சிங் தோனிக்கு கொடுங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். ஸோ அதனால் வந்து இவர் வந்து கேப்டன்சி எடுத்துப்பார். எடுத்ததுக்கப்புறம் வந்து மூத்த பிளேயர்கள் எல்லாருமே வந்து விளையாட மாட்டாங்க. இதில் சேவாக் இருப்பார். ஆனால் சச்சின், சௌரவ் கங்குலி இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அவர் வந்து இளம் படைகளை கொண்டு தான் இந்த T20 வேர்ல்ட் கப்பை வந்து வின் பண்ணுறாரு. அதுவும் அவரோட மைண்டு தான் எல்லாமே. அவர் ஒரு கிரிக்கெட் மைண்டு, கிரிக்கெட்டை வந்து எவ்வளோ நேசிச்சிருக்காருன்ட்டு அந்த நம்ம கிரிக்கெட் விளையாடும் போது பார்த்தாலே வந்து தெரியும். இப்போ வரைக்கும் CSK டீமில் அவர் விளையாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து இந்தியன் டீம்லாம் அது வரைக்கும் வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் ரேங்கிங் விடுவாங்கள்ல, அதில் ஃபஸ்ட் இடத்துக்கு வந்ததே கிடையாது இந்தியா. அது அவர் கேப்டனாக வந்ததுக்கப்புறம் தான் சில மாதங்கள்லேயே வந்து இந்தியா வந்து நம்பர் 1 ரேங்க்கு T20 டெஸ்ட்டு இது எல்லாத்துலேயுமே வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ்க்கு வராங்க. அதுக்கப்புறம் வந்து 2011 வேர்ல்டு கப் வருது. வேர்ல்டு கப் வரும்பொழுது வந்து சில நபர்களெல்லாம் எனக்கு எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டீமில் தூக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து இந்தந்த பிளேயர்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸ் போடுறாரு கிரிக்கெட் போர்டு கிட்ட. அதுபடியே வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸையும் உள்ளே கொண்டு வராங்க. வந்ததுக்கப்புறமா வந்து அவர் 2011 வேர்ல்டு கப் இந்தியாவில் மும்பையில் நடந்தது, அதுலேயும் வின் பண்ணி கொடுக்குறாரு. வின் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா வந்து உலகமே வந்து சச்சினை தூக்கி கொண்டாடிச்சு. பட் ஆனால் இது முக்கியமான காரணமே 2011 வேர்ல்டு கப் ஜெயிக்க 28 வருஷம் கழிச்சு வின் பண்ணதுக்கு காரணம் வந்து ஃபுல் டீம் ஒர்க் அண்ட் எல்லாரோட கோஆப்ரேஷன் அண்டு தோனியோட கேப்டன்சியும் தான் காரணம்னு சொல்லலாம்.
அதுக்கப்புறமா வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி வேர்ல்டு கப் வந்து இங்கிலாண்டில் நடந்தது. 50 ஓவர் உலகக்கோப்பை அது. அந்த சாம்பியன்ஸ் டிராஃபியில் வந்து தோனி தன்னோட மைண்ட் செட் தான், அவருக்கு வந்து ஒரு டீமில் ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். டீமில் வந்து திடீர்னு யார் நீ ப்ளே பண்ணலையா விளையாடலையா அவங்கள வந்து தூக்கவே மாட்டார். அவரோட திறமை தெரிஞ்சதால தான் டீமில் எடுத்திருப்பார். ஒரு சில மேட்ச்சில் விளையாடலை அப்படின்ற காரணத்துக்காக அவரை வந்து ஈஸியாக வந்து வெளியே எடுக்க மாட்டார். அப்படி வந்து வாய்ப்பு கொடுத்தது தான் ரோஹித் சர்மாவுக்கு, விராட் கோலிக்கு அப்படிலாம் வாய்ப்பு கொடுத்தாரு. ரவிச்சந்திரன் அஸ்வினை வந்து அவர் டீமில் கேப்டனாக இருக்காருன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் எல்லா மேட்ச்லையும் இருந்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவர்கிட்ட சொல்லுவார் இந்த மாதிரி பவுல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் பவுல் பண்ணி தான் வந்து லாஸ்ட் பாலில் சில ரன் அடிக்க வேண்டியது இருக்கும். அந்த ரன்னில் கூட அவரோட டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி வந்து இப்படி பவுல் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லி அந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா 2015 T20 வேர்ல்டு கப்பு மிஸ் ஆச்சு. அது அவர் தோனி இருந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமிஃபைனல் ஃபைனல் வரைக்குமாவது இந்தியன் டீம்ஸை வந்து கொண்டு போயிடுவார். அதுக்கப்புறமா வந்து அவர் பல ஏஷியா கப்ஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு, ஆஸ்திரேலியாவில் ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஐபிஎல் கோப்பை வந்து அது வரைக்குமே வந்து ஒரு சில 3 கோப்பை 4 கோப்பைலாம் வின் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறமா சிஎஸ்கே டீமில் 2 வருஷம் வந்து பேன் பண்ணாங்க சூதாட்டம் விளையாடுறதால. அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் கம்பேக் கொடுத்து 2018 ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்தாரு. 2021 ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் 2019ஆம் ஆண்டு இவர் கேப்டன்சியில் இல்லை. அப்போது வந்து கேப்டன்சியாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி கேப்டனாக இருந்தார். அப்பொழுது என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவர் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது வந்து ஒரு முக்கியமான செமிஃபைனல் மேட்ச் நியூசிலாந்து மேட்ச்சில், அந்த மேட்ச்சில் இவர் வந்து ரன் அவுட் ஆகிடுவார். அந்த ரன் அவுட்னால ஒட்டுமொத்த உலகமே, அவரோட கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே வந்து கண்ணீர் சிந்திருப்பாங்க. நான் கூட தோனி ஃபேன் தான், கண்ணீர் சிந்தேன். பட் அவர் தான் அன்னைக்கு கண்ணீர் சிந்திட்டு அதுக்கப்புறம் போனார். அதுதான் அவர் கடைசி மேட்சாக இருக்குன்ட்டு யாருமே வந்து நம்ம நினச்சி பார்க்கல. ஆனால் அதுதான் கடைசி மேட்சாக இருந்தது. அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் சில ஒரு மாதங்கள் கழித்து ஆகஸ்ட் 15ஆம் தேதியே வந்து ஒரு 7:30 மணிக்கு ஈவினிங் 7:30 மணிக்கு அவர் தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணார். அந்த கணம் வந்து ஒட்டுமொத்த உலகமே வந்து கிரிக்கெட் உலகம் எல்லாமே வந்து சோகத்தில் தான் இருந்தது. மறுபடியும் பார்க்க முடியாதா, சரி ஓகே பார்க்க முடியலன்னா என்ன, சிஎஸ்கே ஜெர்சியில் ஆடுவார், அது மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே தன்னோட மனசை வந்து தேத்திக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கடைசியாக இப்போது 2023 குஜராத் டைட்டன்ஸை வந்து வின் பண்ணாங்க. வின் பண்ணதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி நாட், நிறையா பேர் வந்து அவர்கிட்ட கேட்பாங்க எப்போ ரிட்டையர் ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ரசிகர்களும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. நிறையா கமெண்டேட்டர்ஸும் அவர்கிட்ட வந்து கேட்பாங்க எப்போ நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறீங்க அப்படின்னு. ஆனால் டெஃபினெட்லி நாட். நான் வந்து என் வயசு என்ன ஆகுது, எனக்கு 41 ஆகுது 42 ஆகுது. இன்றைக்கி ஓடிட்டு தான் இருக்கேன். நல்லா பேட்டிங் விளையாடுறேன், கேப்டன்சி பண்ணுறேன்னா நல்லா பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்புறம் எதுக்கு நான் ரிட்டையர் ஆகணும்? நான் ரிட்டையர் ஆகணும் நீங்கள் தான் நினைக்கிறீங்க. எனக்கு என்னால் எப்போ முடியலன்னு தோணுதோ அப்போது நான் ரிட்டையர் ஆகிக்கிறேன். அது வரைக்கும் இதை பற்றி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அதே மாதிரி ஒரு ஆர்சிபி ஃபேன் வந்து இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஆர்சிபிக்கு வந்துடலாம்ல, எங்கள் டீம் சப்போர்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவரோட பதில் சொல்கிறாரு, நான் வந்து உங்கள் டீமுக்கோ இல்லை மற்ற டீமுக்கோ வந்து சப்போர்ட் பண்ணனா என்னோட ரசிகர்கள் வந்து எப்படி என்ன நினைப்பாங்க, அவங்கள என்னால் விட்டுத்தர முடியாது, சிஎஸ்கே தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, சிஎஸ்கே வந்து எப்போ ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து அவர் சிஎஸ்கே டீமில் தான் இருந்துகிட்ருக்காரு. கடைசியில் ஒரு 2 வருஷம் நடுவில் மட்டும்தான் வந்து ஐபிஎல்லில் சிஎஸ்கே டீமே ராஜஸ்தான் ராயல்ஸு பேன் பண்ணாங்கல்ல. அப்போது பேன் பண்ணதுனால வந்து புனே டீமுக்கு வந்து இவர் வந்து விளையாடினார். அப்போது மட்டும்தான், வேறு எதுலேயுமே கிடையாது. அவர் மாறவே இல்லை. இன்னையோட அவருக்கு வந்து 19 வருஷம் ஆயிடுச்சு கிரிக்கெட்டில். அவர் இன்னும் விளையாடணும், இன்னொரு சில வருஷம் விளையாடனா பார்த்து ரசிகர்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம்.